தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். அன்பு சகோதர சகோதரிகளே, இறை இரக்கத்தில் எல்லாம் வெளிப்படுகிறது. இரக்கமுள்ள தந்தையின் அன்பினால் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தியது போல, கடவுளின் அரவணைப்பில் அவர் ஆன்மா ஒப்படைத்து ஜெபிக்கும் நேரம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த திரு அவைக்கும் அளவில்லாத துயரத்தையும் பேரிழப்பையும் ஏற்படுத்தி உள்ளது என்றாலும், திரு அவைக்காக அவர் முன்னெடுத்த சீர்திருத்தங்கள் அனைத்தையும் நினைவு கூறுவது சால சிறப்பு. 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் நாள் கத்தோலிக்க திரு அவையின் 266வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் வத்திக்கான் நகரின் தலைவர். அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர். தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை. இயேசு சபையிலிருந்து திருத்தந்தையாக பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபரும் இவரே. 12 ஆண்டு கால திருத்தந்தையாக பணியாற்றி திரு அவையை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக கத்தோலிக்க இயக்கங்களுக்கு அமைதிக்கான செயல்பாடுகளை தனது வார்த்தைகள், செயல்பாடுகள், முடிவுகள் போன்றவற்றின் வழியாக எடுத்துரைத்தவர். நல்லிணக்கத்தின் ஆற்றல், உரையாடலின் முக்கியத்துவம், வன்முறையை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான அவசர நிலை ஆகியவற்றில் அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர். போர், வன்முறை மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூற எப்போதும் நேரம் எடுத்துக்கொண்டவர். ஏழைகளை மறந்துவிடக்கூடாது என்று அண்மை கால ஆண்டுகளில் அடிக்கடி வலியுறுத்தி வந்த திருத்தந்தை அவர்கள் தனது செயல்கள் மற்றும் வார்த்தைகள் வழியாக உலகின் கடைநிலையில் இருக்கும் மக்கள் மீதான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியவர். நமது தேசிய கவி பாரதியின் மேற்கோள்களால்
இவர் தம் சிந்தனைகளை அடக்கிவிட முடியும். கேளுடா மானிடா, எம்மில் கீழோர் மேலோர் இல்லை, ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை, வாழ்வுகள் தாழ்வுகள் இல்லை, என்றும் மானுடன் வாழ்வோமடா என்று இவ்வுலகிற்கு அறைகூவல் விடுக்கிறார் நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெறும் ஒரு மதத்தின் தலைவராக மட்டுமன்றி மனிதநேயம் மிக்கவராகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் திகழ்ந்தவர். எளிமையான வாழ்வு, ஆடம்பரமான வாழ்க்கையை தவிர்த்தவர். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்துவதை கடுமையாக விமர்சித்தவர். சமூகத்தில் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு குரல் கொடுத்தவர். திருத்தந்தை பிரான்சிஸ் ஒடுக்கப்பட்டவருக்கும் ஓரம் கட்டப்பட்டவருக்கும் ஆதரவாக நின்றவர். அன்பு மற்றும் மனிதநேயம் பற்றிய தன்னுடைய போதனைகளால் மதங்களை கடந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். நற்செய்தியின் பாதையில் நடந்து அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒருவருக்கொருவர் இணைந்து நடப்பதன் அழகை மீண்டும் கண்டறிய அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள் விதைத்த விதையானது கிறிஸ்துவர்கள் மற்றும் நல்லெண்ணம் கொண்ட அனைத்து மக்களின் இதயங்களிலும் தொடர்ந்து முளைக்கும். நற்செய்தியின் விடுமியங்களை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் உலகளாகிய அன்புடனும் எடுத்துரைத்தவரின் குரல் இவ்வுலகெங்கும் ஒலிக்கும் என்பதில் ஐயமில்லை. மூவொரு கடவுளின் எல்லையற்ற இறை இரக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மாவை அர்ப்பணித்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆக்கியால் எப்பொழுதும் வெளியான திருமறியாளையும் வானதூதர் திருவார் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆன்மாக்களுக்கு உண்மையாக கைமாறளிப்பவரே, இறந்தவும் அடியாரான திருத்தந்தை பிரான்சிஸை புனித பேதுருவின் வழிவந்தவராகவும் உமது திருவையின் ஆயராகவும் ஏற்படுத்தினீரே. அருளையும் இரக்கத்தையும் வழங்கும் மறைபொருட்களை அவர் இவ்வுலகில் உண்மையுடன் பகிர்ந்தளித்தது போல விண்ணுலகிலும் திருமுன் அவற்றின் பயனை முடிவின்றி பெற்று பேரின்பம் கொள்ளச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 13 முதல் 21 வரை. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்து உரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருப்பாடல் 118. நாம் அனைவரும் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். 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 நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. கண்டித்தார் ஆண்டவர், என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களை நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி பிரிவு 16 இறைவார்த்தைகள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பைகளை ஒட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் நம்மை விட்டு அகலக்கடவன. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திருத்தந்தை கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்வு. ரோமையில் உள்ள பேதுரு சதுக்கத்திலே பல்வேறு நாட்டு தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். நம்முடைய இந்திய நாட்டு பிரதமரும் அங்கே சென்று போப்பினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். தமிழகத்தின் சார்பாக ஒரு அமைச்சரும் ஒரு சட்டசபை உறுப்பினரும் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அங்கே சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் இறந்ததற்கு உலக தலைவர்களெல்லாம் சென்று அஞ்சலி செலுத்த வேண்டுமா? வத்திக்கான் என்பது ஒரு சிறிய நாடு. அதனுடைய மொத்த நிலப்பரப்பே 160 ஏக்கர். அங்கே இருக்கின்ற பணியாளர்கள், கர்தினால்கள், குருக்கள், அலுவலர்கள் எல்லாம் சேர்த்து அங்கே இருக்கின்ற நபர்களுடைய எண்ணிக்கை 300க்கும் குறைவுதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அங்கே வருகின்ற திருப்பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகம். குறிப்பாக ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை நேரத்திலே அங்கே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து அங்கே கூடுவது வழக்கம். வருகின்றவர்கள் தங்களுடைய
நாட்டினுடைய பெயர் பதித்த பதாதைகளை ஏந்தி வருவார்கள். திருத்தந்தை தன்னுடைய அறைக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு ஜன்னல் வழியாக மக்களுக்கு தோன்றுவார். அந்த சமயத்திலே எல்லாரும் திருத்தந்தை வாழ்க என்று அவர்கள் கோஷமிடுவார்கள். அதுவே மெய்சிலிருக்கின்ற ஒரு காட்சியாக இருக்கும். இன்னும் அவர் ஒரு வாகனத்திலே அந்த மக்கள் கூட்டத்தின் நடுவே கையசைத்து கொண்டு வந்து அங்கே இருக்கின்ற அந்த மேடையிலே அமர்ந்து பல்வேறு மக்களை சந்திப்பார். ஒவ்வொரு திருத்தந்தையினுடைய அந்த சந்திப்பும் பல்வேறு விதமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக நாம் இன்று துக்கம் அனுசரிக்கின்றோமே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த மக்களை சந்திக்கின்ற பொழுது எந்த விதமான கட்டுப்பாடும் விதிப்பதில்லை. மனநிலை சரியில்லாத சிறுவர்களோ மற்றவர்களோ கூட அவரை எளிதாக அணுகி அவரை போய் கட்டிப்பிடித்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு எளிமையாக மக்கள் அவரை அணுகுகின்றவராக இருந்தார். இவருடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இத்தாலி தான். அவருடைய குடும்பத்தவர் இத்தாலியிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், அமெரிக்காவிலே குடியேறியவர்கள், அர்ஜென்டினா என்ற நாட்டிலே குடியேறியவர்கள். ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ என்பது இவருடைய பெயர், இயற்பெயர். இவர் மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். சேசபை குருவாக, குருமானவர்களுடைய பேராசிரியராக, ஆயராக, கர்தினாலாக, பேராயராக, கர்தினாலாக, அதன் பிறகு திருத்தந்தையாக அவர் பணியேற்றிருக்கின்றார். 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி 266வது திருத்தந்தையாக அவர் பொறுப்பேற்றார். இவர் நோயாளிகள், ஏழை எளியவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். தனக்கு வழங்கப்பட்ட ஒரு விலையுயர்ந்த ஒரு காரை ஏலம் போட்டு அதை அங்கே இருக்கின்ற ஒரு ஏழைகளை பராமரிக்கின்ற ஒரு இல்லத்திற்கு அந்த பணத்தை அவர் நன்கொடையாக கொடுத்தவர். HIV என்ற எய்ட்ஸ் நோயாளிகள், அவர்கள் மீது மிகுந்த பரிவிரக்கம் கொண்டவர். 2001ஆவது ஆண்டு அவர் ஒரு எய்ட்ஸ் நோயாளியினுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய பாதத்தை கழுவி முத்தமிட்டவர். பெரிய வியாழக்கிழமைகளிலே அவர் சிறைச்சாலைகளில் சென்று அங்கே இருக்கின்ற கைதிகளுடைய பாதங்களை கழுவி முத்தமிட்டு அர்த்தமுள்ள விதத்திலே அந்த பாதம் கழுவும் சடங்கை நடத்தியவர். அகதிகள், புலம்பெயர்ந்தோர் இவர்கள் மீது மிகுந்த ஆதரவு காட்டியவர். இப்போ ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அவர் குடியேற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டார். நமக்கு தெரியும், நம்முடைய இந்திய நாட்டில் உள்ள மக்களும் அங்கே குடியிருந்தவர்களை காலிலும் கையிலும் விலங்கிட்டு தனி விமானத்திலே கொண்டு வந்து இந்தியாவிலே இறக்கிவிட்டு போனவர். அப்படிப்பட்ட அந்த குடியேற்ற நடவடிக்கைகளை இவர் கடுமையாக விமர்சித்தார். இன்னும் சிறப்பாக மெக்சிகோ என்ற அந்த மாநிலத்தின் அதை ஒட்டி மற்றவர்கள் இங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காக ட்ரம்ப் ஒரு பெரிய சுவரை கட்டி எழுப்ப முயற்சித்தார். அப்போது போப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
இந்த ட்ரம்ப் ஒரு கிறிஸ்தவரே அல்ல. இவர் புலம்பெயர்ந்து வருகின்ற மக்களை ஆதரிக்காதவர், அவர்கள் மீது அக்கறை இல்லாதவர். இவர் ஒரு கிறிஸ்தவரே அல்ல என்று மிக கடுமையாக சாடியவர். போரில்லாத அமைதியான உலகம் உண்டாக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக குரல் கொடுத்தார். குறிப்பாக சூடான் நாட்டு அதிபர் வத்திக்கானுக்கு வந்த பொழுது, அந்த சூடான் நாட்டிலே அப்பொழுது உள்நாட்டு கலகம் நடந்து கொண்டிருந்தது. ஏராளமான மக்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள். அந்த அதிபர் திருத்தந்தையை சந்திக்க வந்த பொழுது இவர் செய்த காரியம் மெய்சிலிர்க்க வைத்தது உலக மக்களை. என்ன செஞ்சார்? அந்த அதிபருடைய கால்களை தொட்டு, நீங்கள் இந்த உள்நாட்டு கலகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவருடைய காலில் விழுந்து கேட்டார். உலகமே போற்றுகின்ற ஒரு தலைவர், ஒரு சூடான் நாடு, சின்ன நாடு, அந்த நாட்டினுடைய அதிபருடைய காலில் விழுந்து இந்த கலகத்தை, உள்நாட்டு போரினை நிறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்பது இவருடைய நோக்கம். அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்தார். அதே சமயத்தில் சில மதிப்பீடுகளை கட்டி காக்க வேண்டும் என்றும் விரும்பியவர். நினைத்த பொழுதெல்லாம் திருமணம் முறிவு செய்து கொள்ளலாம் என்ற அந்த எண்ணத்தை அவர் கடுமையாக எதிர்த்தார். கருக்கலைப்பு செய்வதை எதிர்த்தார். கருணை கொலை செய்வதை எதிர்த்தார். கருணை கொலை என்றால் உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மரணப்படுக்கையில் 2-3 ஆண்டுகளாக இருக்கிறார், இன்னும் பிழைக்க மாட்டார்னு தெரியும், இறக்கவும் மாட்டுக்கார். என்ன செய்யலாம்? ஒரு ஊசியை போட்டோ அல்லது ஒரு மருந்தை கொடுத்தோ அவரை கொன்றுடலாம். அதான் கருணை கொலை அப்படிங்கிறது. அதை அவர் எதிர்த்தார். அடுத்து ஓரினச் சேர்க்கை, ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதை அவர் கடுமையாக விமர்சித்தார், எதிர்த்து வந்தார். இவர் சிறு வயதிலேயே நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டார். அப்போ அந்த சமயத்தில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து 2 நுரையீரல்களில் ஒரு நுரையீரல் அகற்றப்பட்டது. அப்போ அவர் இதுவரையில் ஒரு நுரையீரலோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அவர் ஜெமிலி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். 38 நாட்கள் சிகிச்சை பெற்ற பிறகு மீண்டும் அவர் வத்திக்கானுக்கு வந்தார், மக்களை சந்தித்தார். இன்னும் சிறப்பாக இந்த பெரிய வியாழக்கிழமையிலே அவர் இருவருடைய பாதங்களை கழுவினார். அவர் சேரில் உட்கார்ந்துக்கிட்டே அவர்களுடைய பாதங்களை கழுவினார். அது மட்டுமல்ல, உயிர்ப்பு பெருவிழா அன்று அவர் தன்னுடைய அலுவலகத்தில் அந்த சாரணத்தில் வந்து மக்களுக்கு அவர் ஆசீரளித்தார். இவ்வாறு ஆசீரளித்த தந்தை அவர் 21ஆம் தேதி, இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அதிகாலையிலே 7:30 மணி அளவில் இறைவனடி சேர்ந்தார். அதிகாரப்பூர்வமாக அது அறிவிக்கப்பட்டது. இன்று அவருடைய அடக்கச் சடங்கு ரோமையிலே நடந்து முடிந்திருக்கிறது. இவர் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், திரு அவையிலும் சரி மற்ற சமூக அமைப்புகளிலும் சரி பெண்கள் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அதை பற்றி அதிகமாக அவர் தன்னுடைய கருத்துக்களை வலைதளங்களிலே பதிவிட்டு கொண்டிருந்தார். நம்முடைய சென்ட் ஜேம்ஸ் சர்ச் அந்த வலைதளத்திலே கூட அவருடைய பதிவுகள் சிலவற்றை நான் அவ்வப்போது போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்திருக்கலாம். அதேபோன்று அந்த வத்திக்கானுடைய தலைமை அலுவலர் ஆக ஒரு பெண்ணை நியமித்தது இவர்தான். இவ்வாறு பல்வேறு விதத்திலே
ஒரு புரட்சி திருத்தந்தையாக இந்த உலகிலே வாழ்ந்து இறந்திருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியை தந்திருக்கிறார். நாம் கிறிஸ்தவங்க தானே. அப்போது நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நம்ம என்ன செய்கிறோம்? பொதுவாக வழக்கமாக வீட்லேயும் சரி, சமூகத்திலும் சரி, நாட்டிலும் சரி, நீயா நானா, இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. போருக்கு தயாராக இருக்கிறோம், சண்டை போட தயாராக இருக்கிறோம். இஸ்ரேல் போர் கூட அது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் கெஞ்சி கேட்டிருக்கிறார். கடைசி ஆசையாக அதை தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபரோட அவர் பலமுறை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். உக்ரைன் ரஷ்ய போரானது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று. இப்படிப்பட்ட சூழலிலே நாம் அமைதியை விரும்புபவர்களாக வாழ வேண்டும். அதிகாரம் செலுத்துபவர்களாக அல்ல, மாறாக தொண்டு புரிபவர்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு விட்டு சென்றவர் இந்த திருத்தந்தை. எனவே அவருடைய அடக்க நாளிலே நாம் அனைவரும் இணைந்து அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவர் ஒரு புனிதராக நமக்காக விண்ணில் பரிந்து பேசி கொண்டிருப்பார் என்பது உண்மை. அவரை போல நாம் பின்பற்றி வாழ வேண்டும். நாம் தலைவர்களாக அல்ல, ஒருவருக்கொருவர் நண்பர்களாக, தொண்டு புரிபவர்களாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இன்று இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ்வது, சாட்சியம் பகர்வது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம வாயால் சொல்கிற நற்செய்தி நிச்சயமாக மக்கள் மத்தியில் எடுபடாது. மாறாக நம்முடைய பணி வாழ்க்கை, நம்முடைய பரிவு, நம்முடைய இரக்கம், நம்முடைய மன்னிப்பு, இதுதான் மக்கள் மத்தியிலே ஒரு சிறந்த நற்செய்தியாக, சாட்சியாக நிற்க முடியும். அன்னை தெரசா அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். இன்னும் பல புனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். திருத்தந்தையினுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. எனவே அவர்களைப் போல எளியவர்களாக, மற்றவர்களை அன்பு செய்து ஆதரிக்கின்றவர்களாக வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு தொடர்ந்து நாம் திருத்தந்தைக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் விசுவாசிகளின் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். மேலொரு வாழ்வு உண்டு என்று கூறிய எங்கள் மீட்பரே, எங்களை வழிநடத்தும் திரு அவை பணியாளர்களை ஆசிர்வதியும். திருச்சபையின் நலனுக்காக மேன்மையாக உழைத்து மரித்த திருபீட பணியாளர்களுக்கு விண்ணக பேறு பலன்களால் நிறைவளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லை காணா பேரன்பே, இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, மன்னக மகவாக பிறப்பெடுத்து பாவம் போக்கும் பலியாக இன்னுயிரை ஈந்து மனுகுலத்திற்கு மீட்பு என்னும் பெருங்கொடையை வழங்கியிருக்கும் இயேசுவின் அடிச்சுவட்டில் பயணித்து உமது பாறையாகிய திரு அவையை 12 ஆண்டுகளாக இறை இரக்கத்தின் திருமுகமாய் வழிநடத்தி உம்மில் இளைப்பாரும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ்க்கு வானக வாழ்வின் இன்பம் தர உமதருள் வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகிறோம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற தெய்வமே, நீர் உம்மிடம் அழைத்து கொண்ட எங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் நினையாத ஆன்மாக்களுக்கும் உத்திரிக்க நிலையில் வாழும் ஆன்மாக்களுக்கும் கிறிஸ்து இயேசுவை அறியாது வாழ்ந்து மரித்த ஆன்மாக்கள் மீதும் வானக கொடையாம் மீட்பை வழங்கும்படி வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ்ந்து எதிர்நோக்கா பொழுதுகளில் இறப்பினை சந்திக்க நேர்ந்திருக்கும் எண்ணற்ற விசுவாசிகளுக்காக மன்றாடுவோம். கருணை திருவுருவே, காத்து நிற்கும் பேரருளே எம் இறைவா, நரைத்திரை பருவங்களில் நலிவுற்று மரித்தவர்கள், பிணிகளின் தாக்கத்தால் நம்மை பிரிந்து சென்றிருப்பவர்கள்,
எதிர்பாரா விபத்திற்கு இலக்காகி இறந்தவர்கள் இத்தகைய விசுவாசிகள் இறை இரக்கத்திற்கு உள்ளாகவும் இவர்களை வான்வீடு வரவேற்று கொள்ளவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே இறைவா. மக்களாகிய நாங்கள் பல்வேறு சுமைகளில் அமிழ்ந்து கிடக்கிறோம். எங்களின் வேதனை சோதனைகளில் வல்லமையும் நம்பிக்கையையும் திடத்தையும் அளித்து சரியாக வாழ்ந்து உமது திருவுளத்தை நிறைவு செய்வோராக இந்த மன்னக வாழ்வில் பயணிக்க உமதருள் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பரம தந்தையை நோக்கி அமைதியாக நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்கள் வேண்டல்கள் எங்கள் திருத்தந்தையின் ஆன்மாவுக்கு பயனளிக்க வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அதனால் அவர் அனைத்து கட்டுக்களிலிருந்து விடுதலை பெறவும் உமது மீட்பில் பங்கு கொள்ளவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பாடும் மாலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் என்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். காலங்கள் பாடும் மாலை உன்மடி அமர்ந்து உன்னையே பழித்தான் உறவென்றாகுமா? உன் மொழி கேட்டு என் வழி வாழ்ந்தால் உன்னிடம் சேர்க்குமா? உன்மடி அமர்ந்து உன்னையே பழித்தான் உறவென்றாகுமா? உன் மொழி கேட்டு என் வழி வாழ்ந்தால் உன்னிடம் சேர்க்குமா? உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், எந்தன் உள்ளத்தை தருகின்றேன். காலங்கள் பாடும் மாலை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பக்தியுடன் அளிக்கும் உமக்கு உகந்த இப்பலி வழியாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸின் ஆன்மா விண்ணக கொடையால் சூழப்பட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறே உமது இரக்கம் எங்களுக்கும் அருட்கொடைகளை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில்
உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை எமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே,
எங்களை மூடு புறவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பிரான்சிஸ் என்னும் எங்கள் திருத்தந்தையை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்க்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மைப் போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இம்முடிவின்றி புகழ்ந்தேற்றுவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். முது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமதாட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். திருடலும் ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் என்பது பரிவிறக்க தரங்கள் உடலையும் உள்ளத்தையும் காக்கும் மருந்தாகினார்கள். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடரும் ரத்தனமை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. பாடல் எண் 415. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே பாசத்தினை பொழிவாய். கருணையின் அமுதே பவித்திர அழகே காலமெல்லாம் வருவாய். பெருமையின் வேந்தே பேரருட் சுடரே பாசத்தினை பொழிவாய். பாசத்தினை பொழிவாய். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஜூப்ளி ஆண்டுக்கான ஜெபம்.
விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றியெறியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமதருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானிடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, அனைவரும் இணைந்து நம்முடைய திருத்தந்தைக்கு அஞ்சலி செலுத்தினோம். வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் இது நம்முடைய கடமை என்று உணர்கிறேன். திரு அவையினுடைய தலைவர், பேதுருவினுடைய வழிமரபினர். எனவே அவர் நம்முடைய அந்த திரு அவை என்ற குடும்பத்தினுடைய தலைவராக இருப்பதால் நாட்களில் நாம் அவருக்காக துக்கம் அனுசரிப்பது நமது கடமை. அவருக்கு அஞ்சலி செலுத்துவதும் நம்முடைய கடமை. எல்லாரும் ரோமைக்கு போய் அஞ்சலி செலுத்த முடியாது. எனவே அவருடைய திரு உருவத்தின் முன்னால் நாம் அவருக்கு அஞ்சலி செலுத்தினோம். எனவே அவருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக அவரும் ஒரு புனிதராக நமக்காக ஜெபிப்பார் என்ற நம்பிக்கையோடு மே மாதம் முதல் வாரத்திலே கர்தினால்களுடைய கூட்டமானது சிஸ்டைன் சிற்றாலயத்தில் கூட இருக்கிறது. எதற்காக அப்படின்னு சொன்னால், அடுத்த திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக. அவ்வாறு தேர்ந்தெடுப்பது எளிதான காரியம் அல்ல. ஒரு திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் அங்கே கூடியிருக்கின்ற கர்தினால்களுடைய வாக்குகளில் 2/3 பங்கை பெற வேண்டும். 3 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அதில் 2 பேர் அவருக்கு போட்டிருக்கணும். அதுவரையில் மீண்டும் மீண்டும் வாக்கெடுப்பு நடக்கும். திருச்சபையினுடைய வரலாற்றில் பார்க்குறோம், ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கு 3 ஆண்டுகள் ஓட்டு போட்டிருக்காங்க. கர்தினால்கள்னால் அந்த வத்திக்கானில் இருந்து தொடர்ந்து 3 ஆண்டுகள். அப்போ எவ்வளவு கடுமையான போட்டிகள் அங்கே இருந்திருக்கலாம். அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது மற்ற மக்களோடு எவ்விதத்திலும் தொடர்பு கொள்ள முடியாது, குறிப்பாக அந்த வாக்கெடுப்பின் போது. எனவே அங்கே அரசியல் கிடையாது. ஆவியினுடைய ஏவுதலால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கை. எனவே இறைவன் தம்முடைய ஆவியின் துணையை அவர்களுக்கு தந்து சரியான ஒருவரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்து விரைவிலே திரு அவையினுடைய தலைவராக அவரை பொறுப்பிலே அமர்த்த வேண்டும் என்று அதற்காக ஜெபிப்போம். அதற்கிடையில் பல்வேறு வதந்திகள், திருத்தந்தையாக வேண்டும் என்று விரும்பினார்,
அப்படிலாம் சில வதந்திகள்லாம் நிறைய வலைத்தளங்களில் வந்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் உண்மைக்கு புறம்பானவை. அவற்றை நாம் நம்ப தேவையில்லை. அந்த கூடுகின்ற கர்தினால்களிலே அவர்களுடைய வாக்கெடுப்பில் 2 பங்கை பெற்ற ஒருவர் திருத்தந்தையாக உயர்த்தப்படுவார். விரைவிலே அவ்வாறு அந்த திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அதற்காகவும் நாம் தொடர்ந்து திருச்சபைக்காக ஜெபிப்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மோடு உறவை ஏற்படுத்தும் இத்திரு உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம்மடியாராக்கிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வுலகிலும் அது திறவைக்கு ஒற்றுமையின் அடித்தளமாக விளங்க திருவிழமானீரே. அதனால் அவர் உமது மந்தையின் பேற்றினில் மகிழ்வுடன் சேர்த்து கொள்ளப்படுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. கிறிஸ்தரசர் வாழ்க. மரியே வாழ்க. எங்கள் பங்கின் பாதுகாவலர் அப்போஸ்தலர் புனித சந்தியாகப்பரே, எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே, நித்திய